சரிப்பா 1.4 கிராமர்ஸ் ரூல் பார்த்துமா. ஆமாம், கிராமர்ஸ் ரூலுக்கு அடுத்தபடியாக லீனியர் ஈக்குவேஷன் சிஸ்டத்துக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து என்னென்னா காசியன் எலிமினேஷன் மெத்தட். இந்த காசியன் எலிமினேஷன் மெத்தடில் லீனியர் ஈக்குவேஷன் சிஸ்டத்துக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, இன் திஸ் மெத்தட் வி டிரான்ஸ்ஃபர் த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஆமாம், ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ்னு ஒரு மேட்ரிக்ஸ் பயன்படுத்தணும். ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிவன் லீனியர் ஈக்குவேஷன் சிஸ்டத்தை வச்சு ஃபஸ்ட்டு ஏ சொல்லுவீங்களா, அடுத்து பிங்கிறது ரைட் சைடு உள்ள கான்ஸ்டண்ட்டாக, அந்த ஏயும் பியும் சேர்த்து எழுதுக்கு போல எனது ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஏ பிக்கு பேர் எனது ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன்டூ ரோ எக்கோலன் ஃபார்ம். அதை நம்ம ஆல்ரெடி அந்த ரோ எக்கோலன் ஃபார்ம், அதாவது ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ரோ எக்கோலன் ஃபார்ம் வேணுமா, அந்த ரோ எக்கோலன் ஃபார்மை ஃபைண்ட் பண்ணி அண்ட் தென் பேக் டு சப்ஸ்டியூஷன் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து நினைச்சோம் XYZக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஆமாம், இதுக்கு பேர் என்ன பேருப்பா, காசியன் எலிமினேஷன் மெத்தட். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், அதாவது ஏயும் பியும் இன்சர்ட் பண்ணி A, B ஒரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸு, அதுக்கு அடுத்து ரோ எக்கோலன் ஃபார்மை யூஸ் பண்ணி சப்ஸ்டியூஷன் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நம்ம நினச்சிவோம் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகேவா, சரி, ஒரு சம் எப்படின்னு பார்க்கலாமா. ஆமாம், எல்லாமே வந்து ஒரே மாடல் தான். ஒரு சம் பார்த்தாலே அதுக்குரிய எல்லா சம் தெரிஞ்சுவோம். பாருங்கள், எக்ஸைஸ் 1.5ல் ஃபஸ்ட் ரோமில் 2 சம் இருக்குது. சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை காசியன் எலிமினேஷன் மெத்தட். காசியன் எலிமினேஷன் மெத்தடில் கிவன் லீனியர் ஈக்குவேஷன் சிஸ்டத்தை சால்வ் பண்ணணும். ஓகேவா, ரெண்டுமே 5 மார்க் கொஸ்டின் தான்ப்பா. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 2x - 2y + 3z = 2, x + 2y - z = 3, 3x - y + 2z = 1ன்னு சொல்லி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது சால்வ் பண்ணால் x, y, z வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் யூஸிங் என்னது, காசியன் எலிமினேஷன் மெத்தட். காசியன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி x, y, zக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாமா பார்க்கலாமா. பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் எழுதியா வச்சா. சரி, இதில் ஃபஸ்ட்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லி எழுதணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, இப்போ 2 - 2 3, 1 2 - 1 3 - 1 2, இது வந்து உங்களுக்கு ஏன்னு தெரியும் ஆல்ரெடி. இது வந்து ஒரு 3/3 ஏ இருக்கா. 2 - 2 3, 1 2 - 1 3 - 1 2. அடுத்து இந்த ரைட் சைடில் உள்ள கான்ஸ்டன்ட் பாருங்கள், 2 3 1. இது வந்து ஒரு 3/1 மேட்ரிக்ஸு. இதை வந்து இந்த பி, இந்த ஏ கூட 4th காலமாக பிஏ இன்சர்ட் பண்ணி விட்டணும். இந்த 3/3 வந்து ஏப்பா, இது ரைட் சைடில் உள்ள XYZோட கோஎஃபிஷியன்ட்டு. அடுத்த ரைட் சைடில் உள்ள கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, அந்த 3/1 மேட்ரிக்ஸை ஏ கூட 4th காலமாக இன்சர்ட் பண்ணிடணும். இதுதான் வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A, B. அதாவது இந்த லைனுக்கு, இந்த வெர்டிக்கல் லைன் இருக்குல்ல, வெர்டிக்கல் லைனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளது வந்து ஏப்பா, இந்த ரைட் சைடு உள்ள இந்த 3/1 வந்து அது பி. ரெண்டையும் சேர்த்து எழுதுறதுனால இதில் வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A, Bன்னு சொல்கிறோம். A/B. ஓகேவா, இப்போ 3/3 வந்து 3/4 மேட்ரிக்ஸ் ஆகிடுச்சா. இந்த 3/4 மேட்ரிக்ஸ்க்கு எக்கோலன் ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணி இதுக்கு நீங்கள் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். எக்கோலன் ஃபார்ம். ஓகேவா, எக்கோலன் ஃபார்ம்னால் அந்த 1.2ல் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்த்தோம்னா அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். ஓகேவா, சரி, இப்போது நம்ம அந்த எக்கோலன் ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணும்போது ஞாபகம் இருக்காப்பா, அந்த ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் ஆகிரும். ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் ரோ வந்து ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஒன்றா இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் இருந்தால் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும்னு பார்த்தோமா. இப்போ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 இல்லை, ஆனால் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்குது. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சேஞ்சஸ் வந்து இந்த R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா. அப்போ 1 2 - 1 3 R1க்கு போயிடும். 2 - 2 3 2 வந்து என்னது R2 ஆயிருமா. அப்போ R1 இன்டர்சேஞ்சஸ் என்னது R2. ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் வந்து R1 இன்டர்சேஞ்சஸ் என்னது R2. ஓகேவா, அடுத்தபடியாக இந்த செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் லெஃப்ட் சைட்லேருந்து எலமெண்ட்ஸ் என்ன ஆகணும், 0 ஆகணுமா. இந்த 2ஐ 0 ஆக்கணும், இந்த 3ஐ 0 ஆக்கணும். இந்த 2ஐ 0 ஆக்குறதுக்கு இங்கே பாருங்கள், R2ல் ஒரு சேஞ்சஸ் பண்ணுங்கள். இந்த 3ஐ 0 ஆக்குறதுக்கு R3ல் ஒரு சேஞ்சஸ் பண்ணுங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ R2 → R2 - 2R1 போட்டுக்கலாமா. அடுத்து இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. R3 → R3 - 3R1 போட்டுக்கலாமா. இங்கே பாருங்கள், R2 அப்படியே எழுதிக்கோங்க. 2 - 2 3 2வா. R1 -2ஆல் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ -2 - 4 + 2 - 6.
ஆட் பண்ணுங்கள். 0 -6 5 -4 இதே மாதிரி R3 எழுதிக்கோங்க. 3 -1 2 1 R1 -3 மட்டும் பண்ணுங்கள். -3 -6 3 -9 ஆட் பண்ணுங்கள். 0 -7 5 -8 ஸோ ஃபஸ்ட் ரோ நோ சேஞ்சஸ். செகண்ட் ரோ சேஞ்சஸ் பண்ணனால 0 -6 5 -4. தேர்ட் ரோ சேஞ்சஸ் பண்ணனால 0 -7 5 -8. R2 R2 changes. R2 tends to R2 minus 2 R1. R3 R3 changes. R3 tends to R3 minus 3 R1. இப்போ இந்த மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் எக்கோலன் ஃபார்ம். எக்கோலன் ஃபார்ம்னா லாஸ்ட்டோட ஜீரோஸ் அதிகம் இருக்கணும். ஸோ அப்போ அந்த -7 என்ன ஆகணும்? 0 ஆகணும். அப்போ -7 0 ஆகணும் அப்படின்னா மேலே என்ன இருக்குது? -6 இருக்கா? 6க்கும் 7க்கும் எல்சிஎம் என்ன? 42வா? சேம் சைன் இருக்கா? மைனஸ் பண்ணணும். அப்போது R2 7 மட்டும் பண்ணுங்கள். R3 6 மட்டும் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவில் நோ சேஞ்சஸ். தேர்ட் ரோவில் சேஞ்சஸ் வந்து என்னென்னா R3 6 மட்டும் பண்ணி R2 -7 மல்டி பண்ணி ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ R3 டென்ஸ் டு 6 R3 -7 R2வா? ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் R3 6ஆல் அப்போது 0 -42 30 -48 R2 -7ஆல் அப்போது 0 42 -35 +28 ஆட் பண்ணுங்கள். 0 0 -5 -20 R1 நோ சேஞ்சஸ். R2 நோ சேஞ்சஸ். R3 சேஞ்சஸ் பண்ணனால 0 0 -5 -20 R3னால R3 சேஞ்சஸ் இல்லையாமா? ஓகே, இப்போ பாருங்கள். இட் இஸ் என்ன ஃபார்ம்? எக்கோலன் ஃபார்மா? இப்போது ஈக்குவேஷன்ஸ் எழுதலாமா? இந்த இதில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்லாம் பாருங்கள். இது எக்ஸு, இது ஒய், இது இஜெட்டா? அப்போ x + 2y - z ஈக்குவல் டு 3. இது ரேஷியோ கான்ஸ்டன்ட் தானே? x + 2y - z = 3. செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள். எக்ஸ் இல்லை, இது ஒய், இது இஜெட். -6y + 5z = -4. தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் இல்லை, ஒய் இல்லை, இஜெட் தான் இருக்குது. -5z = -20. அப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் பாருங்கள். -5z = -20. இதுலேருந்து இஜெட் ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? மைனஸ் கேன்சல். 20/5 வந்து 4. அப்போ இஜெட் = 4. இஜெட் = 4ன்னு சொல்லி ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட் பண்ணால் ஒய் கிடைச்சிருமா? அப்போ ஈக்குவேஷன் 2 இம்ப்ளைஸ் -6y + 5 × இஜெட்டுக்கு 4 போடுங்க. 5 4s are 20 ஈக்குவல் டு -4. இந்த 20 இந்த மாதிரி மைனஸ் ஆயிரும். -24 -6y = -24 y = 4. ஓகேவா? இப்போ ஒய் வேல்யூவும் தெரியும், இஜெட் வேல்யூவும் தெரியும். இந்த இஜெட் அண்ட் ஒய்யோட வேல்யூ தூக்கி ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் கிடைச்சிருமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு 4 போட்டால் 2 4s are 8 மைனஸ் இஜெட்டுக்கு 4 8 - 4 4. இந்த 4 அடிச்சு பண்ணால் -4 ஆயிரும். அப்போ 3 - 4 -1. அப்போ எக்ஸ் = -1. அப்போ தேர்ஃபோர் த சொல்யூஷன் எக்ஸ் = -1 ஒய் = 4 இஜெட் = 4. இப்போ நம்ம செஞ்ச சம் கரெக்டானு பார்க்குறதுக்கு இந்த 3 ஈக்குவேஷனில் எந்த ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணாலும் எக்ஸ் ஒய் ஜெட்டை உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்து என்ன ஆகும்? சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? இதே மாதிரி அந்த ஃபஸ்ட் ரோமில் செகண்ட் சம் பார்க்கலாமா? 2x + 4y + 6z = 22. 3x + 8y + 5z = 27. -x + y -x + y + 2z = 2. The argument matrix A, B வரும். 2 4 6 22 3 8 5 27 -1 1 2 2 ஒரு 3/4 மேட்ரிக்ஸ் வருதா? இப்போ இதை நீங்கள் என்ன செய்யணும்? எக்கோலன் ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணலாமா? சரி, ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 இல்லை, ஆனால் தேர்ட் ரோவில் -1 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் R1 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ R1 இன்டர்சேஞ்ச் டு R3. இல்லைன்னா இவ்வளோ பண்ணிக்கலாம். R1 ஃபுல்லாக பாருங்கள். 2 4 6 22 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கா? R1 2ஆல் டிவைட் பண்ணி அதுவும் ஈஸி தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் வந்து R1 சேஞ்சஸ் பண்ணுறீங்க. R1 / 2 R1 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2 3 11 வந்துடும். இப்போது இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போது R2 டென்ஸ் டு R2லேயும் R3யும் சேஞ்ச் பண்ணுங்கள். R2 டென்ஸ் டு R2 - 3 R1. R3 உள்ள சேஞ்சஸ் வந்து R3 R1 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள். R2 டென்ஸ் டு R2 - 3 R1. R3 டென்ஸ் டு R3 + R1. ஓகே, ஃபஸ்ட் ரோல் நோ சேஞ்சஸ் 1 2 3 11. அடுத்து R2 அப்படி எழுதிக்கோங்க. 3 8 5 27.
R1 மைனஸ் 3 பண்ணுங்க. -3 -6 -9 -33 ஆட் பண்ணுங்கள். 0 2 -4 -6 ஓகேவா. அடுத்தபடியாக R3 R1 அப்படியே ஆட் பண்ணுங்கள். அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா. -1 + 1 0 1 + 2 3 2 + 3 5 2 + 11 13. இட் இஸ் நாட் எக்கோலன் ஃபார்ம். இந்த 3 0 வந்து எக்கோலன் ஃபார்மா. மேலே எனக்கு 2 இருக்குது. 2க்கு 3க்கு எல்சியம் பண்ண 6. ஸோ R2 3 எலமெண்ட் பண்ணணும், R3 2 எலமெண்ட் பண்ணணும். சேம் சைனாக இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணணும். ஸோ R3 மட்டும் சேஞ்சஸ் பண்ணுறீங்க. R3 2 எலமெண்ட் பண்ணி R2 -3 எலமெண்ட் பண்ணி ஆட் பண்ணுங்க. ஓகேவா. ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ நோ சேஞ்சஸ். ஓகேவா. தேர்ட் ரோ ஓகே. R3 2 R3 பண்ணுங்கள். 0 6 10 26. R2 -3 எலமெண்ட் பண்ணுங்கள். 0 -6 12 + 18 ஆட் பண்ணுங்கள். 0 0 22 44. ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ நோ சேஞ்சஸ். தேர்ட் ரோ சேஞ்சஸ் பண்ணாலும் 0 0 22 44. தேர்ட் ரோக்குனால தேர்ட் ரோ சேஞ்சஸ். ஓகேவா. இப்போ இதில் 2 0 இருக்குது, 1 0 தான் இருக்குது. அப்போ இட் இஸ் என்ன ஃபார்ம்? எக்கோலன் ஃபார்மா. ஓகேவா. ஸோ இப்போ இதில் ஈக்குவேஷன் எழுதுங்க. x + 2y + 3z = 11. x + 2y + 3z = 11 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு x இல்லை, 2y - 4z = -6. தேர்ட் ஈக்குவேஷனுக்கு x இல்லை, y இல்லை, z மட்டும் தான் இருக்குது. 22z = 44. அப்போ 22z = 44 z = 2. z = 2ன்னு சொல்லி ஈக்குவேஷன் 2ல் போட்டால் y கிடச்சிருமா. அப்போ 2y - 4 2 8 = -6. மைனஸ் இருந்தால் வந்து +8 -6 + 8 2 2y = 2 y = 1. அடுத்து ஒய்யோட வேலையும் z வேலையும் ஈக்குவேஷன் 1ல் போட்டால் x கிடச்சிருமா. அப்போ x + 2 1 2 + 3 2 6 = 11. 2 + 6 8 11 - 8 3 x = 3. அப்போ therefore சொல்யூஷன் x = 3 y = 1 z = 2. ஆன்சர் கரெக்டானு பார்க்குறதுக்கு கிவன் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் எந்த ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணாலும் ஈக்குவேஷன் என்ன ஆகும்? சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா. சரி, அடுத்தபடியாக இதே மாதிரி பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.27 சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை காஸ்டின் எலிமினேஷன் மெத்தட். எக்ஸாம்பிள் சம்மர் 4x + 3y + 6z = 25, x + 5y + 7z = 13, 2x + 9y + z = 1. ஓகேவா. நம்ம எக்ஸசைஸில் பார்த்தோம்ல அதே மாடல் தான் எக்ஸாம்பிள் சம். அப்படியே ஏபி எழுதிக்கலாமா. பாருங்கள். 4 3 6 25, 1 5 7 13, 2 9 1 1. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் ரோவில் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் 1 இருக்குது. அப்போ R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா. ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் எக்கோலன் ஃபார்ம் கொண்டு வாங்க. எக்கோலன் ஃபார்ம் கொண்டு வந்து எக்ஸ் வேல்யூ நீட்டாக ஃபைண்ட் பண்ணிக்கலாமா. நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஃபைனலாக ஆன்சர் வருது x = 4 y = -1 z = 2. ஓகேவா. 1.27 எல்லாமே ஒரே மாடல் தான், காஸ்டின் எலிமினேஷன் மெத்தட். ஓகேவா. இந்த சம் தெளிவாக பாருங்கள், தெளிவாக பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.